ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேன் அடியும் எண்ணையும் தருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் அடியும் எண்ணையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏசாயா இந்த இடத்தில் மறைமுகமாக சொல்கிறார். ஏனென்றால் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே பகலின் வெயில் இருக்கிறது, பெரும் காற்று இருக்கிறது, நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்புகிறது. இன்றைக்கு மனிதர்கள் அடைக்கலத்தை தேடி மறைவிடத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு அவருடைய வாருங்கள். அவர் உங்களுடைய மறைவிடமாய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் பலவிதமான காரியங்களினால் அலசடிப்பட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனைகளினால் நொந்து போய் உடன் இருந்த குடும்ப அங்கத்தினரே மறுதளிக்கிறதுனால சோர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறீர். என் மகனே, என்னுடைய மகளே, நான் உனக்கு அடைக்கலமாக, நிழலாக, கோட்டையாக, அரணாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். உம்மண்டை வந்திருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதித்து விடுவித்து உயர்த்துவீராக. அவர்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.